மகா சிவராத்திரி என்பது ஆழமான ஆன்மீக மற்றும் அறிவியல் முக்கியத்துவம் கொண்ட இரவாக கருதப்படுகிறது. இது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் கொண்டாடுகின்றனர். இந்தியாவின் பல நகரங்களில் பக்தி மற்றும் ஒற்றுமை உணர்வுடன் பெரும் கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து சக்தி வாய்ந்த கூட்டு ஆற்றலை உருவாக்குகின்றன. இந்த வருடாந்திர நிகழ்வு கலாச்சார எல்லைகளை தாண்டி அமெரிக்கா முதல் ஐரோப்பா வரை மற்றும் அதற்கு அப்பால் உலகளாவிய அளவில் கொண்டாடப்படுகிறது. இந்த இரவு தியானம், இசை மற்றும் வழிபாட்டு முறைகளால் குறிக்கப்படுகிறது. அனைத்தும் பிரபஞ்சத்தின் இயற்கை தாளங்களுடன் ஒத்திசைவதை மையமாக கொண்டவை. இது பாரம்பரியமும் நவீன புரிதலும் ஒன்றிணையும் நேரமாகவும், இதில் பங்கேற்பாளர்கள் உள்ளார்ந்த மாற்றத்தையும் பரபரப்பான உலக இணைப்பையும் அனுபவிக்க அழைக்கப்படுகிறார்கள். மகா சிவராத்திரி ஒரு பரந்த பிரபஞ்ச பின்னணியில் விரிகிறது. அங்கு பூமியின் மென்மையான அச்சு சாய்வு மற்றும் சந்திரனின் நிலையான சுற்றுப்பாதை ஒரு இசைவான நடனத்தை உருவாக்கி எங்கள் கிரகத்தின் சூழலை வடிவமைக்கிறது. சந்திரனின் காந்த வலயம் கடல்களை ஊக்குவித்து ஒவ்வொரு சந்திர சுழற்சியுடனும் அலைகளை உருவாக்குகிறது. இந்த விண்மீன் சக்திகள் பெரிய நீர்த்தொகைகளை நகர்த்துவது போல மனித உடலின் திரவங்கள் மற்றும் சக்திகளையும் நுணுக்கமாக பாதிக்கின்றன என்று நம்பப்படுகிறது. நவீன ஆய்வுகள் நமது உடல் இயங்கும் முறை கூட இந்த இயற்கை இசைவுகளுக்கு பதிலளிக்கிறது என்று கூறுகின்றன. இது பிரபஞ்சத்துக்கும் நமது உள்ளார்ந்த உலகுக்கும் இடையேயான ஆழமான தொடர்பை குறிக்கிறது. இந்த இரவில் இந்த சுழற்சிகளுடன் ஒத்திசைவது இயற்கையான சக்தி உயர்வையும் அதிகரித்த விழிப்புணர்வையும் ஆதரிக்கும் என கருதப்படுகிறது. மனித உடல் சுமார் 70% நீரால் ஆனது. இது நமது பூமியை மூடியுள்ள பரந்த கடல்களை பிரதிபலிக்கிறது. சந்திரனின் ஈர்ப்பு சக்தி கடல் அலைகளின் எழுச்சியும் வீழ்ச்சியையும் ஒழுங்குபடுத்துவது போல அது நமது உடலில் உள்ள திரவங்களையும் நுணுக்கமாக பாதிக்கிறது. அறிவியல் ஆய்வுகள் இந்த சந்திர ரிதம்கள் நமது உடல் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடும் என்று கூறுகின்றன. இது விண்மீன் நிகழ்வுகளுக்கும் நமது உடல் நிலைகளுக்கும் இடையேயான ஆழ்ந்த தொடர்பை குறிக்கிறது. நீரால் நிரம்பிய ஒரு உருவத்தை கற்பனை செய்தால் பிரபஞ்சத்தின் சுழற்சிகள் நமது உள்ளே ஒலிக்கின்றன என்பதை நினைவூட்டுகிறது. இது நமது மனநிலைகள், சக்தி மற்றும் நலன்களை காணப்படும் மற்றும் காணாத வகைகளில் வடிவமைக்கிறது. மகா சிவராத்திரி இரவில் பண்டைய யோக மரபுகள் விழித்திருக்கும் மற்றும் நேராக உட்காரும் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. இந்த உட்காரும் நிலை முதுகெலும்பின் வழியாக சக்தியின் இயல்பான மேல் நோக்கி நகர்வை ஆதரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இது உள்ளக திறனின் விழிப்புணர்வாக அடிக்கடி விவரிக்கப்படுகிறது. தியானம் குறித்த அறிவியல் ஆய்வுகள் நேராக உட்கார்வது விழிப்புணர்வை மேம்படுத்தி உடல் சக்தியின் ஓட்டத்தை சிறப்பாக சீரமைக்க உதவுகிறது என்று கூறுகின்றன. இது இரவின் தனித்துவமான சந்திர தாக்கங்களுடன் உடலை ஒத்திசைக்கிறது. மாறாக படுக்கை அல்லது தூங்குவது இந்த சக்தி ஓட்டத்தை தடுக்கும் என்று கருதப்படுகிறது. இதனால் இரவின் அதிகரித்த இயற்கை தாள்களின் நன்மைகள் குறைகின்றன. விழித்திருத்தல் மற்றும் நேராக உட்கார்வதன் மூலம் நபர்கள் பிரபஞ்ச சுழற்சிகளுடன் மற்றும் உடலின் இயல்பான புதுப்பிப்பு திறனுடன் ஒத்திசைக்க முடியும். இரவு இறங்கும்போது ஒரு முக்கிய யோக மையத்தின் நிலங்கள் மகா சிவராத்திரி ஆற்றலால் உயிர்ப்படுகின்றன. ஆயிரக்கணக்கானோர் ஒன்று சேர்ந்து தாளமரிதம் இசை 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி, IIT, JEE, SSC, பேங்கிங், ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பயிற்சி தேர்வு எல்லாம் ஒரே மொபைல் செயலி. பக்தி மந்திரங்கள் மற்றும் இசையின் ஒத்த நடனத்தின் மூலம் மனங்கள் உயர்த்தப்படுகின்றன. இந்த புனித இடத்தில் பங்கேற்பாளர்கள் ஆழ்ந்த தியானத்தில் நேராக அமர்ந்து கவனம் மாறாமல் மனங்கள் தெளிவாக உள்ளார்ந்த தெளிவுக்கான பாதையாக மது விலக்குதலை ஏற்றுக்கொள்கின்றனர். கூட்டுத்தன்மை ஆனந்தகரமாகவும் அமைதியாகவும் உள்ளது. மக்கள் ஆன்மீக உயர்வை பகிர்ந்து ஒன்றிணைகின்றனர். அவர்கள் ஒன்றாக மகா சிவராத்திரியின் சாரத்தை உடையவர்கள் மது அருந்தாமல் விழிப்புணர்வு மற்றும் மனமார்ந்த பக்தியுடன் கொண்டாடுகின்றனர். Recent scientific research has begun to shed light on the benefits of traditional practices observed during Mahashivaratri. A study on fasting rituals, such as Ekadashi Upavasa, revealed significant improvements in metabolic health, including reduced blood glucose and lipid levels, enhanced fat oxidation, and lower systemic inflammation. Participants also reported greater mental clarity and a sense of emotional well-being. Additionally, meditation, central to Mahashivaratri observances, has been shown to positively influence the autonomic nervous system, supporting balanced energy flow
and improved physiological states. These findings suggest that the ancient customs of fasting and meditation on this night offer tangible benefits for both body and mind. 2026 ஆம் ஆண்டில் மகா சிவராத்திரி மகாலட்சுமி ராஜ்யோக் நிகழ்வுடன் சிறப்பு ஜோதிட முக்கியத்துவம் கொண்டது. மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாளில் சந்திரன் மற்றும் செவ்வாய் ஒரு அரிய இணைவில் சந்திக்கின்றன. இது செழிப்பு மற்றும் வெற்றியை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. இந்த விண்மீன் நிகழ்வு மேஷம், ரிஷபம் மற்றும் மகர ராசிகளுக்கு சிறப்பாக உகந்தது. பண்டைய மரபுகள் இத்தகைய இணைவுகளை ஆன்மீக வளர்ச்சிக்கும் பொருளாதார நலனுக்கும் ஆதரவான பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக செயல்படும் தருணங்களாக கருதுகின்றன. இந்த விண்மீன்களின் சந்திப்பு அந்த இரவுக்கு ஆழமான பரிமாணத்தை சேர்க்கிறது, ஆன்மீக கடைப்பிடிப்பை பிரபஞ்சத்தின் தாளங்களுடன் இணைக்கிறது. காலை வெளிச்சம் மெதுவாக பிரிந்து வரும்போது உலகம் அமைதியான ஒளியில் மூழ்கி ஆழமான மாற்றங்களால் நிரம்பிய இரவு முடிவடைகிறது. மகா சிவராத்திரி பயணம் விழித்திருக்கும் மற்றும் நேர்த்தியாக இருப்பது எவ்வாறு சக்தி மற்றும் புதுப்பிப்பின் இயற்கை தாளங்களுடன் ஒத்துப்போகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த பண்டைய மரபு இப்போது நவீன அறிவியலால் வெளிச்சம் பெறுகிறது, உடல், மனம் மற்றும் பிரபஞ்சத்தின் இடையேயான ஒத்திசைவை அனுபவிக்க அழைக்கிறது. மாயாஜாலமும் அறிவியல் புரிதலையும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் தெளிவும் உயிர் சூட்டலும் மற்றும் இயற்கையின் காலத்திற்கான ஆழ்ந்த தொடர்பையும் திறக்கிறோம். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திர ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.